வணக்கம் மக்களே, இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. டமுக்கு டப்பா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். சோ இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்ன நடந்திருக்குன்னா, நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. என்னடா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அருண் மேனேஜருக்கு லாய்க்கு இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டுட்டேன், சரிங்களா? சோ அதுல தெளிவா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எது நடந்திருக்கு அப்படியே டீட்டெயிலா சொல்லிட்டேன். சோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பாக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணீங்க மக்களே, சரியா? சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாவது ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு டிஸ்கஷன் போது அருண் பிரசாத் நீங்க கொடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா உங்களோட வேலையை பார்க்கல, நீங்க மேனேஜருக்கு சப்போர்ட்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான். சோ ஸ்வாப்பிங்ல காலையில ரஞ்சித்தையும் இவங்க சௌந்தர்யாவும் மாத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்திருப்பீங்க. பட் அதுல ஒரு டிஸ்கஷன் வந்து மாத்தினது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத்தையும் விஷாலையும் மாத்திருக்காங்க. விஷால கூட பாதி பேர் தேடிப்பீங்க, மேனேஜர்னு ஒருத்தங்க இருந்தானடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஷால வந்து ஒர்க்கருக்கும் அங்க இருந்து அருண் பிரசாத் வந்து இங்க மேனேஜருக்கும் வந்து மாத்திருக்காங்க. பட் இப்ப அடுத்த பஸ்ஸர்ல மாத்தணுங்கிற கட்டாயம் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அருண் பிரசாத்தை மாத்திரலாம். ஏன்னா அருண் பிரசாத் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, அவன் லேபரா இருக்கிறதுனால தானே அவ்வளவு கத்துறான், இங்க வந்தா என்ன பண்ணுவோம்னு பாத்துட்டு சொல்லவே வந்து அவன் பாத்தீங்கன்னா இங்க அருண் பிரசாத்தை கூட்டு வந்தாங்க. பட் இங்க வந்துமே என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு பிடிக்காத ஆட்கள் இங்கதான் இருக்காங்க, மேனேஜர் டீம்ல தான் இருக்காங்க, முத்துக்குமரனா இருக்கட்டும், மஞ்சேரியா இருக்கட்டும். அதனால அவர் அந்த பக்கத்துக்கு எகென்ஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம திருப்பி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லேபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாய்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த சௌந்தர்யா கரெக்டா அந்த சபையில வந்து கையை தூக்கி சொல்றாங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள அனுப்பல, ரஞ்சித் சௌந்தர்யா நிற்கும் போது சௌந்தர்யா அனுப்பல அப்படிங்கிறதுனால இப்ப அருண் பிரசாத் அங்க போவேனா, அருண் பிரசாத் அங்க போனா இன்னும் பண்ணுவா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அனுப்பாம சௌந்தர்யா வந்து கையை தூக்குறாங்க. இது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, இப்ப யாரை ஸ்வாப் பண்ணிருக்காங்கன்னா, முத்து தான் இங்க இருந்து அங்க போயிருக்காங்க, சரியா? முத்து தான் மேனேஜர்ல இருந்து ஒர்க்கரா அந்த பக்கம் போயிருக்காங்க. ஒர்க்கரா மாறிக்கக்கூடியது விஷாலும் முத்து ஒர்க்கரா மாறி இருக்காங்க, சரியா? இதான் அந்த செகண்ட் ப்ரோமோல இருக்கு. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது பர்சனல் வெஞ்சல்ஸ்ல போகுதா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மேனேஜர் டீமுக்குள்ள அது வந்து இல்ல. அது தர்சிகாட்ட பர்சனலா இருக்கே தவிர மேனேஜர் டீம் அருண் பிரசாத் டப்பா ஒழுங்கா பண்ணாதனால அனுப்புறாங்க. சோ இதுதான் இந்த ப்ரோமோல நடந்த விஷயம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.